இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா மொக்க ஜோக். கேட்டு கடுப்பாயிராதீங்க. அப்படியே கடுப்பானாலும் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? மச்சான், எல்லா எழுத்தையும் எழுதலாம், ஆனால் ஒரு எழுத்தை எழுத முடியாது. ஏன்? அது என்ன எழுத்து? தலையெழுத்து. மாப்பிள்ள, எந்த காட்டிலையும் கிடைக்காத பூச்சி என்ன பூச்சி தெரியலையடா? கண்ணாம்பூச்சி. டேய், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தினமும் நைட்டு தூங்கும்போது டிக்ஷனரியை தலைக்கு அடியில் வச்சுட்டு தூங்குவானா. ஏன்? எதுக்கு? படிப்பாளியாடா? இல்லை, அவனுக்கு தூக்கத்தில் அர்த்தமில்லாத கனவுலாம் வருதான்டா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. 100க்கும் 105க்கும் இடையில என்ன இருக்கும்? 101, 102, 103, 104 இதானே இருக்கும். இல்லடா, 0 தான் இருக்கு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. மாப்பிள்ள, ஒருத்தன் புயல் அடிக்கிறப்போ கையில் அழுக்கு சட்டையை வச்சுட்டு நின்னானா. ஏன்? என்னது, அழுக்கு சட்டையை வச்சுட்டுனானா? எதுக்கு? அப்போதான் புயல் கரைய கிடக்குமா. டேய், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எக்ஸாமுக்கு ப்ளம்பரோட போனானா. என்னது, எக்ஸாமுக்கு ப்ளம்பரோட போனானா? எதுக்கு? ஏன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சான். மாப்பிள்ள, ஒருத்தன் ஜோக் சொல்கிறப்ப பல்ல கடிச்சிக்கிட்டே கேட்டானா. ஏன்? ஏன்னா அது கடி ஜோக்கான். பீட்ரூட்டை பச்சையாக சாப்பிட முடியாது தெரியுமா? ஏன்டா சாப்பிட முடியாது? ஏன்னா அது சிவப்பால இருக்கும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எல்லா பாட்டுக்கும் ஆடலாம், ஆனால் ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆட முடியாது. அது என்ன பாட்டுடா? அது நிப்பாட்டு. ஏய், ஒருத்தன் நியூஸ் பேப்பரை ஃபேனுக்கு கீழே நின்று படித்தானா. ஏன்? எதுக்குடா? ஏன்னா நியூஸ் சுட சுட இருந்துச்சான். சாப்பிடுங்க.